நம்ம 2026 தேர்தலில் வெல்லப்போவது யார் செஷன்ல ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதாங்க வந்து பார்க்க போறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா அறந்தாங்கி தொகுதி. இந்த அறந்தாங்கி தொகுதியில திமுக கூட்டணி தான் கடந்த 3 தேர்தல்லையுமே வந்து லீட் எடுத்திருக்காங்க. 2024 தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் 18% வாக்கு வித்தியாசம் வந்து இருக்கு. திமுக கூட்டணி இந்த ஓட் டிஃப்ரென்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா போதும், 2026 தேர்தலையும் இதே அறந்தாங்கி தொகுதியில் ரொம்ப ஈஸியாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா திருச்சுழி தொகுதி. இந்த திருச்சுழி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 தேர்தல்லையுமே வந்து திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க. அதனால 2026 தேர்தலையும் திமுக கூட்டணி தான் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், என்னப்பா 2024 தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் 4% வாக்கு வித்தியாசம் தானே வந்திருக்கு, அதனால இந்த தொகுதியில் அதிமுக டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்கலாம். அதுதாங்க இல்லை. ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள் வந்து இந்த தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி இருக்குது, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி இருக்குது. பாருங்கள், 2019 தேர்தலில் திமுக கூட்டணி 44% வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதே 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 59% வாக்குகளுக்கு மேலே வந்து வாங்கியிருக்காங்க. இவ்வளோ தூரம் இவங்களோட ஓட் பர்சன்டேஜ் ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களோட தொகுதி. அதனால 2026 தேர்தலையும் தங்கம் தென்னரசு அவர்கள் நின்னார் அப்படின்னா அவர் தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா பரமக்குடி தொகுதி. இந்த பரமக்குடி தொகுதியில் அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2021 தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி இங்கே வின் பண்ணியிருக்காங்க. 2019 2024 2 தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க. இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், ஏன்பா பாராளுமன்ற தேர்தலில் தானே அதிமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க, சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தானே வெற்றி பெற்றிருக்காங்க, அதனால அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையும் திமுக கூட்டணி தானே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். 2021 தேர்தலில் திமுக கூட்டணி இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்து வின் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அப்போ வந்து அமமுக போட்டிடலை. ஆனால் இதே 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அமமுக வந்து இருக்கும்போது அதிமுக கூட்டணி தான் இந்த ஒரு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா திருவாடானை தொகுதி. இந்த திருவாடானை தொகுதி வந்து பயங்கர க்ளோஸாக போக போகுதுங்க. கடந்த 3 தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு தொகுதியில் திமுக வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலை பாருங்களேன், அதிமுக கூட்டணி அமமுக இவங்க 2 பேரோட ஓட் ஷேரை வந்து சேர்க்கும்போது கிட்டத்தட்ட 48% மேலே வந்து ஓட் பர்சன்டேஜ் அதிமுக கூட்டணிக்கு இருக்குது. அதனால இந்த ஓட் பர்சன்டேஜ் சிந்தாமல் செதறாமல் அப்படியே அதிமுக கூட்டணிக்கு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக இந்த தொகுதியில் பயங்கர டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த திருவாடானை தொகுதியை வந்து நம்ம இழுபறி லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா ராமநாதபுரம் தொகுதி. இந்த ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 தேர்தல் 2019 2021 2024 சொல்லிட்டு 3 தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் 45% மேலே வாக்குகளை வாங்கி லீட் எடுத்திருக்காங்க. அதனால 2026 தேர்தலையும் இந்த ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா முதுகுளத்தூர் தொகுதி. இந்த முதுகுளத்தூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2019 2021 இந்த 2 தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி இங்கே லீட் எடுத்திருக்காங்க. இதே 2024 தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணி விட அதிமுக கூட்டணி 2% வந்து லீட் எடுத்திருக்காங்க. அதனால இந்த லீடை அப்படியே அதிமுக கூட்டணி கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026 தேர்தலில் இந்த முதுகுளத்தூர் தொகுதியில் வந்து அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ராமநாதபுரம் தொகுதியை ஓவராலாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் 3 தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி லீடிங்கில் வந்து இருக்காங்க, 2 தொகுதிகளை அதிமுக கூட்டணி லீடிங்கில் வந்து இருக்காங்க, ஒரு தொகுதி வந்து இழுபறி லிஸ்ட்டில் வந்து இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம என்ன கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த தொகுதிகளில் அதிமுகவுக்கு இருக்கிற செல்வாக்கை விட அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் தினகரன் அவர்கள் பாஜகவுக்கு தான் வந்து அதிகமான செல்வாக்கு வந்திருக்கு. ஏன்னா 2024 தேர்தலில் கூட என்ன ஆச்சு அப்படின்னா இந்த தொகுதிகளில் ஒரு சில இடத்துல அதிமுக வந்து 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க.
அதனால் இந்த ஒரு விஷயத்த அதிமுக கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த தொகுதிகளில் அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கணும். இந்த தொகுதிகளில் வந்து கரெக்டான கேண்டிடேட்டை அதிமுக நிறுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக கூட்டணி இந்த தொகுதிகளில் வந்து சாதிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராமநாதபுரம் தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.